Greetings to you once again in Jesus name. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். It's such a joy to be found in the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருப்பது எவ்வளவு மகிழ்ச்சி. Where else can we find a better solace? வேறெங்கு இப்படிப்பட்ட ஒரு சுகத்தை காண முடியும்? Where else can we find this kind of joy? வேறெங்கு இப்படிப்பட்ட சந்தோஷத்தை காண முடியும்? We are privileged. நாம் மிகவும் We அதிர்ஷ்டசாலிகள். are privileged to be the children of a God who liveth and who reigneth. ஜீவிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். I just want to greet you once again in Jesus name. மறுபடியுமாக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை May this தெரிவிக்கிறேன். evening and gracious Father, எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற பரம we have not தகப்பனே, come here to hear a man. ஒரு மனுஷனுடைய வார்த்தை கேட்க நாங்கள் வரலை. It's enough. We are tired after hearing man's voice. மனிதனுடைய வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போயிருக்கிறோம். We have now come here to hear the voice of God. உம்முடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். Speak to us individually and collectively. தனிப்பட்ட விதத்திலே எங்களோடு பேசும். Send your word and heal your people. உம்முடைய வார்த்தை அனுப்பும், எங்களை சுகப்படுத்தும். Confirm thy words through signs and wonders following. ஆம் ஆண்டவரே, அடையாளங்களோடு உம்முடைய வார்த்தையை நீர் நிச்சயப்படுத்தும். Jesus' matchless name we pray. இயேசுவின் நாமத்திலே Amen. ஆமென். Turn with me to book of 2 Kings. 2 ராஜாக்கள் chapter 20. 20ஆம் அதிகாரம். Book of 2 Kings chapter 20. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். Verses from 1 to 5. 1ஆம் வசனம் முதல் 5வது வசனம் வரையிலும். In those days Hezekiah was sick and near death, and Isaiah the prophet, the son of Amoz, went to him and said to him, Thus says the Lord, set your house in order, for you shall die and not live. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். King Hezekiah was sick. எசேக்கியா இப்படி வியாதிப்பட்டு இருந்தான். Sick unto death. மரணப்படுக்கை வரையிலும் அவன் வியாதிப்பட்டிருந்தான். Counting days to die. மரணத்திற்கு நாட்களை குறிக்கொண்டிருந்தான். God sent Isaiah his prophet தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியான ஏசாயாவை to அனுப்புகிறார். tell him, for you shall die and not live. நீ மரித்து போவாய், நீ ஜீவிக்க மாட்டாய் என்று சொல்வதற்கு. You shall not live means you will die. நீ வாழலைன்னா நிச்சயமா நீ மரித்து போவாய். If you say you will die, it means you will not live. நீ செத்து போறேன்னு சொல்லிட்டா நிச்சயமா ஜீவிக்க முடியாது. Both are same. ரெண்டும் சமம் தான். But sometimes God emphasizes emphatically. ஆனால் சில நேரங்களிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே இதை வலியுறுத்துகிறார். Jesus never lies. இயேசு ஒருபோதும் பொய் கூறுவதில்லை. He always, whatever he said, it was truth. இயேசு சொன்னதெல்லாம் சத்தியம். For himself was truth. அவருக்கே அது சத்தியம். அவரே சத்தியம். அவரே சத்தியம். But you know, sometimes he said, verily I say unto you. ஆனால் அநேக வேளையில் அவர் மெய்யாகவே மெய்யாகவே என்று சொன்னார். The truth himself says verily. சத்தியமே மெய்யாகவே என்று சொல்கிறார். Sometimes he says, verily, verily I say unto you. சில நேரங்களில் அவர் சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்கிறார். அப்போவாவது இந்த மரமண்டையில ஏறட்டுமே என்று. At least then these people should understand. That's the reason why Jesus says sometimes verily, sometimes he says verily, verily. ஆகவேதான் இயேசு இப்படியாக 2 முறை அழுத்தத்தோடு மெய்யாகவே மெய்யாகவே என்று Isaiah சொல்கிறார். comes to say, ஏசாயா இப்படி வந்து you சொல்கிறார், shall die, நீ மரித்து போவீர், shall not live. பிழைக்க மாட்டீர், Sure to die. நிச்சயமாக மரித்து போவீர். God does not destroy without a forewarning. கர்த்தர் ஒரு காரியத்தை அழிப்பதற்கு முன்பதாக எச்சரிப்பை நிச்சயமாக கொண்டு வருவார். In the days of Noah, நோவா நாட்களிலே God warned the people. மக்களுக்கு எச்சரிப்பை ஆண்டவர் God கொண்டு said வந்தார். he will send floods and destroy the world. வெள்ளத்தை அனுப்பி உலகத்தை அழிக்க இருக்கிறேன் என்று சொன்னார். Before the destruction he warned. அழிவுக்கு முன்பாக எச்சரிப்பு. In the days of Lot, லோத்தின் நாட்களிலே God
warned Sodom and Gomorrah. சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு எச்சரிப்பு. Without warning, he did not destroy Sodom and Gomorrah. எச்சரிப்பு இல்லாமல் அவர் அழிவை கொண்டு வரவில்லை. In the days of Jonah the prophet, யோனாவின் நாட்களிலே God sent Jonah to Nineveh to warn of the destruction. நினிவே பட்டணத்திற்கு அழிவை குறித்து எச்சரிக்கும்படியாக அனுப்பினார் To யோனாவை. Hezekiah, God sent Isaiah to warn. இந்த எசேக்கியாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தர் அனுப்புகிறார். This book contains lots of warnings. இந்த வேதம் அநேக எச்சரிப்புகளை கொண்டிருக்கிறது. The world is kept to be burnt. இது அக்கினியினால் இந்த உலகம் அக்கினியினால் அழிக்கப்பட போகிறது. This world is to be kept to be burned. அந்த குறித்த எச்சரிக்கை ஆண்டவர் நிறையவே இந்த புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். The Lord has given so many warnings about that here in his word. எச்சரிக்கை இல்லாமல் இந்த உலகத்தை அழிக்க போவது இல்லை. Without warning, God will not destroy the world. அருமையான சகோதரனே சகோதரி, My dear brother, my dear sister, தகப்பனே தாயே, my dear father and mother, வாலிபனே கன்னிகையே, my dear teenager, we are sufficiently warned. நாம் இந்த வேதத்தினால் We are எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். sufficiently warned. போதுமாய் நமக்கு எச்சரிப்பு இருக்கிறது. Now, as Isaiah the prophet comes to warn of the destruction that would befall on Hezekiah the king. இப்படி ஏசாயா எசேக்கியாவுக்கு இந்த எச்சரிப்பை கொண்டு வரும்போது Today, இந்த நாளிலே this is a miracle meeting. இது அற்புத கூட்டம். Yesterday I said, நேற்று சொன்னேன், death is not the end. மரணம் முடிவு அல்ல. Death is the beginning of a glorious life. மரணம் மேலும் மகிமைக்கு ஒரு ஆரம்பமாய் இருக்கிறது. Now, the warning of death இந்த மரணத்தின் எச்சரிப்பு does not mean he is coming to an end. இது முடிவுக்கு வருது என்பதற்கு காரணம் அல்ல. If he accepts this warning, இந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டால் he will live for another 15 years. அவன் இன்னும் 15 ஆண்டுகளுக்கு வாழ்வான். Not 15 hours, 15 மணி நேரம் அல்ல, not 15 days, 15 நாட்கள் அல்ல, not 15 weeks, 15 வாரம் அல்ல, not even 15 months, 15 மாதங்கள் கூட அல்ல, 15 long years. 15 ஆண்டுகள். This evening I just want to bless you. இந்த மாலை நேரத்தில் உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறேன். Probably doctors said that you will die soon. ஒருவேளை மருத்துவர் சொல்லியிருக்கலாம் நீங்கள் சாக போகிறீர்கள் என்று. And I just want to tell you, உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், that is the warning, that is the diagnosis result which the doctor could possibly give. அது மருத்துவருடைய சோதனை அறிவிப்பாக இருக்கலாம். I want to tell you, உங்களுக்கு சொல்லுகிறேன், God is going to rule out that disease. அந்த வியாதியை கர்த்தர் அவர் அழிக்க போகிறார். You are not going to die. நீ நிச்சயமாக மரிக்க மாட்டாய். Hezekiah, you will die. எசேக்கியா நீ மரிக்க போகிறாய். But when he heard the word of God, அந்த கர்த்தர் வார்த்தை கேட்டபோது repented, அவன் மனம் திரும்பி turned towards him, கர்த்தரை நோக்கி திரும்பி his life was extended for another 15 years. அவர் வாழ்க்கை இன்னும் 15 ஆண்டுகள் I just want நீடிக்கப்பட்டது. to tell you, உங்களுக்கு சொல்லுகிறேன், in this miracle meeting, இந்த அற்புத in கூட்டத்திலே spite of the fact I talk about death, மரணத்தை குறித்து நான் பேசின I போதிலும் don't mean that you will die. நீங்கள் சாக போகிறீர்கள் என்பதற்கு அல்ல, I mean that you will live. நீங்கள் ஜீவிப்பதற்காகவே சொல்கிறேன். Hallelujah. Hallelujah. You will live in this world. இந்த உலகத்திலே வாழ்வீர்கள். You will live in the world to come. வரப்போகிற நித்திய ராஜ்யத்திலும் You வாழ்வீர்கள். will not die. நீங்கள் மரிக்க Come on, மாட்டீர்கள். give a round of applause உற்சாகமாக and praise கரங்களை the தட்டி Lord. மகிமைப்படுத்துங்கள். சத்தமா கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரப்படும். Clap loudly and glorify the Lord. நாம் மரிக்க போவதில்லை. I will not die. நம்முடைய வியாதி நம்மை கொல்லப் போவதில்லை. That disease will not kill me. மருத்துவர்கள் சொல்லி இருக்கலாம். The doctors may have said it. Diagnosis result சொல்லி இருக்கலாம். The diagnosis report may say it. ஆனால் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யப் But my Lord will surely do a miracle. I was preaching in the United Arab Emirates. அரேபிய நாடுகளிலே நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். One Friday, ஒரு வெள்ளிக்கிழமை, I don't know how many messages I preached. எத்தனையோ செய்திகள் பிரசங்கம் பண்ணினேன் என்று தெரியவில்லை. Maybe one Friday there had been times I preached 7 sermons in Arabia. ஒரு குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமையில் கிட்டத்தட்ட 7 பிரசங்கங்கள் பிரசங்கித்திருக்கலாம். And that day 3 or 4 meetings. அன்றைய தினம் ஒரு 3-4 கூட்டங்கள். I finished preaching in a place called Al Ain in UAE.
அல்-ஐன் என்கிற இந்த அரேபிய இடத்திலே நான் பிரசங்கித்து முடித்தேன். And within 1 hour I should go to Abu Dhabi. ஒரு மணி நேரத்தில் அபுதாபியை சேர வேண்டும். One pastor was driving me from Al-Ain to Abu Dhabi. ஒரு போதகர் அவர் இந்த அல்-ஐன் இடத்திலிருந்து அபுதாபி வரையிலும் என்னை ஓட்டிக்கொண்டு போகிறார். We had to rush. நாங்கள் மிகவும் அவசரப்பட்டு கொண்டு போய்விட்டோம். Halfway he took a deviation. பாதி இடத்திலே அவர் இடம் திசை மாறினார். Entered into a township. ஒரு பட்டணத்திற்குள் போனார். I asked him, Pastor, you are deviating. போதகரே நீங்க திசை மாறி போறீங்களே? And he said, just a house visiting. அவர் சொன்னாரு, இல்ல ஜஸ்ட் ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்கணும். One house visit. ஒரு வீட்டை சந்திக்கணும். I said, Pastor Alex, we are already getting late. We have to rush. Pastor Alex is my friend. நான் சொன்னேன், ஐயா நேரம் பத்தாம இருக்கு, அவசரத்துல இருக்கிறோம். Anyway, he said, this man is a white American. இந்த நபர் ஒரு வெள்ளை அமெரிக்கர். He had been calling me for 1 year. ஒரு வருஷமாய் என்னை அழைத்து கொண்டிருக்கிறார். Asking me to bring you when you come to UAE next. நீங்கள் வந்தபோது உம்மை அழைத்து வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். Just 2 minutes, brother. ஒரு 2 நிமிஷம் தான் ஐயா. Okay, we went. சரி என்று போனோம். My wife Shanti was with me. என் மனைவியார் சாந்தி என்னோடு இருந்தார். We stopped at a house, a beautiful villa, a bungalow. மிகவும் அருமையான அழகான ஒரு வீட்டின் பக்கம் நின்றோம். When we entered into his campus, அந்த இடத்திற்குள் வந்தபோது a tall 6-footer American walked out to receive me. 6 அடி நெட்டையுள்ள இந்த அமெரிக்க வெள்ளையர் வந்து சந்தித்தார். Myself, my wife and Pastor Alex walked into his house. நானும் போதகரும் மனைவியாரும் உள்ளே சென்றோம். We sat. அமர்ந்தோம். He called his wife. தன்னுடைய மனைவியாரை அழைத்தார். Filipino lady. ஒரு பிலிப்பின பெண்மணி. 6-footer and 4.5. அவர் 6 அடி நெட்டை, இவர்கள் ஒரு 4 அடி தான். Oh, he just hugged her and said, this is my loving wife. இவள் தான் என் நேச மனைவி என்று சொன்னார். And he said to her, bring that. அவர் சொன்னார், அதை கொண்டு வா என்று சொன்னார். I don't know what it was. அது என்ன என்று எனக்கு தெரியவில்லை. I thought maybe some soft drink or hot drink. நான் நினைத்தேன் ஒருவேளை குளிர்பானமா இருந்திருக்கலாம். But she brought this big file. ஒரு பெரிய ஃபைல்ல கொண்டு வந்தாங்க. A medical report file. ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் உடைய ஃபைல். And this American gave it to me and said, இந்த அமெரிக்கர் என்னிடம் கொடுத்து Dr. John Solomon, please see that. டாக்டர் ஜான் ஐயா இதை பாருங்க. I said, my dear friend, I don't have that kind of time to go through this big medical file. ஐயா எனக்கு அப்படி இந்த ஃபைலை புரட்டி பார்ப்பதற்கு நேரம் இல்ல. I am on a rush. ஒரு அவசரத்துல இருக்கேன். Tell me what it is. என்னன்னு சொல்லுங்க. Then he told me. அப்ப சொன்னாரு, 1 year ago, ஒரு வருஷம், when you came to Abu Dhabi, நீங்கள் அபுதாபிக்கு வந்தபோது, this pastor Alex called me and said that a miracle crusade is going to be held in Team Center Abu Dhabi. இந்த போதகர் அலெக்ஸ் அபுதாபியில் உங்கள் அற்புத கூட்டம் நடக்குது என்று எனக்கு அறிவித்தார். I came to the Team Center. அந்த இடத்திற்கு வந்தேன். The name of the auditorium is Team Center, TEAM, Team Center. அந்த மண்டபத்தின் பெயர் டீம் சென்டர் என்பது. I walked in with my wife. என் மனைவியாரோடு அங்கு வந்தேன். The hall was packed, overflowing. மண்டபம் மிகவும் நிறைவு உள்ளதா இருந்தது. In a corner, myself and my wife stood. ஒரு மூலையில் நானும் என் மனைவியாரும் நின்று கொண்டிருந்தோம். We heard you preaching. நீங்கள் பிரசங்கித்ததை கேட்டோம். Fortunately, it was English preaching. அதிர்ஷ்டமாக அது ஆங்கில பிரசங்கமாக இருந்தது. I could understand. My wife, a Filipino lady, could also understand. எனக்கும் என் மனைவியாருக்கும் புரிந்து முடிந்தது. At the end, during the time of prayer, அந்த முடிவு நேரத்திலே you said, நீங்கள் சொன்னீர்கள், at the end of this auditorium, அந்த மண்டபத்தின் மூலையிலே, on to my right, என்னுடைய வலது பக்கத்தில், a couple, husband and wife, are sobbing, crying bitterly. கணவனும் மனைவியாரும் ஒரு தம்பதியார் அழுது கொண்டிருக்கிறீர்கள். Because the doctor said, மருத்துவர் சொன்னபடி, your wife will die in few days time from now. உன் மனைவியார் சில நாட்களில் மரித்து போவார். Medically there is no hope whatsoever. மருத்துவ ரீதியில் எந்தவித நம்பிக்கையும் கிடையாது. Your wife will die in few days. சில நாட்களில் உன் மனைவி செத்து விடுவார். You came to this meeting, இந்த கூட்டத்திற்கு நீங்க வந்தீங்க, expecting a miracle. ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து. I tell you, my friend, நான் சொல்லுகிறேன் நண்பனே, your wife will not die. உன் மனைவியார் செத்து போக மாட்டார். Because Jesus is touching her in this miracle crusade. இயேசு இந்த அற்புத கூட்டத்தில் அவர்களை தொட்டு கொண்டிருக்கிறார். Receive. பெற்றுக்கொள். The meeting got over. கூட்டம் முடிந்தது. I rushed to some other meeting. வேறு கூட்டத்திற்கு கடந்து போயிட்டோம். This American went. இந்த அமெரிக்கர் வந்து, the Filipino lady told a husband that a shock like power penetrated through her body when this revelation came. அவருடைய மனைவர் இப்படியாக விவரித்தார், என்னுடைய உடல் முழுவதும் அப்படியே ஒரு மின்னல் போல ஒரு அனுபவத்தை உணர்ந்தேன் என்று. And next day,
He called the doctor. அடுத்த நாள் அவர் மருத்துவரை அழைத்தார். Asked for an appointment. ஒரு அப்பாயின்ட்மென்ட் கேட்டார். Doctor said, why? மருத்துவர் கேட்டார் ஏன்? He used his influence and got an appointment very next day somehow. எப்படியோ அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஒரு அப்பாயின்ட்மென்ட் வாங்கி விட்டார். He took the wife, மனைவியை கொண்டு போய் and told the doctor, மருத்துவரிடம், do a checkup on my wife again. என் மனைவியை மறுபடியும் சோதித்து பாருங்கள். He said, அவர் சொன்னார், gentleman, அன்பார்ந்தவரே, I have done so many checkups on your wife. உங்கள் மனைவி மேல் எத்தனையோ சோதனை எல்லாம் செய்து விட்டோம். I have given it to you in writing that in few days from now your wife will die. எழுத்தும் தாளுமாக நிச்சயமாக உங்கள் மனைவி செத்து போவார்கள் என்று நான் கொடுத்து விட்டேன். Why do you want to waste money in doing another checkup? ஏன் வீணாய் பணத்தை வீணாக்கி இப்படி நீங்கள் மறுபடியும் சோதிக்க விரும்புகிறீர்கள்? This American said, இந்த அமெரிக்கர் சொன்னார், no, I am stubborn. இல்ல, எனக்கு ஒரு கொஞ்சம் பிடிவாதம் இருக்கு. Don't worry about that money that I would want. பணத்தை பற்றி எனக்கு கவலை இல்ல. I don't care. எனக்கு அதுக்கு எதுக்கு அக்கறை இல்ல. Life is precious for me. என் மனைவியாருடைய உயிர் எனக்கு முக்கியம். It is more important than the money. பணத்தை பார்க்கிலும் அவர்கள் உயிர் எனக்கு முக்கியம். Reluctantly the doctor prescribed for a thorough checkup. ஒரு வேண்டா வெறுப்பாக இவர் ஒரு சோதனை மறுபடியும் செய்தார். And he asked me to see the file. அந்த ஃபைலை பார்த்த சொன்னார். Last page at least you see. பாஸ்டர், நீங்க கடைசி பக்கத்தையாச்சு பாருங்க. Last page of that file, which was actually on the top of the file, which said, mentioning her name, medically there is no hope. அந்த கடைசி பக்கம், அதாவது மேலாக இருந்தது, அதுல என்ன போட்டிருக்கு? மருத்துவ ரீதியில் ஒரு நம்பிக்கை கிடையாது. According to my diagnosis, she will die in few days. என்னுடைய அறிக்கையின்படி இவர்கள் நிச்சயமாக செத்து போவார்கள். Signed by that doctor. அந்த மருத்துவர் கையெழுத்து போட்டது. He looked at his wife and said, bring that file. அந்த ஃபைலை தான் அவர் மனைவியார்ட்ட சொல்லி கொண்டு வா என்று சொன்னார். No, another file. இன்னொரு ஃபைலை கொண்டு வர சொன்னார். This file is already here. இந்த ஃபைல் இருக்கிறது. He said to his wife, bring that file. மனைவியிடம் சொன்னார்கள், அந்த ஃபைலை நீங்க கொண்டு வாமா, அடுத்த ஃபைலை. She brought another file. இன்னொரு ஃபைலை கொண்டு வந்து. I was so scared of another big file. இப்போது இந்த ஃபைலை பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம். It's a thin file. ஆனா இது ரொம்ப மெல்லிசானது. Only one shade inside. ஒரே ஒரு தாள் தான் இருந்தது. On the top. மேலே. And the bottom, கீழே, there were some reports already. சில அறிக்கைகள், அறிவிப்புகள் இருந்தன. Diagnosed the next day after the Lord touched her. கர்த்தர் அம்மை தொட்ட பிறகு அடுத்த நாள் எடுக்கப்பட்ட சோதனை அறிவிப்பு. He told me, என்னிடம் சொன்னார், Dr. John Solomon, டாக்டர் ஜான் சாலமன், at least the first page of this file also please read. இந்த ஃபைலோட முதல் பக்கத்தையாச்சும் நீங்க வாசிங்களேன். That file, அந்த ஃபைல், according to my diagnosis, இந்த அறிவிப்பு, மருத்துவ அறிவிப்புபடி, medically she is dying, there is no hope. மருத்துவ ரீதியில் சாகிறார்கள், நிச்சயமாக நம்பிக்கை இல்லை. The second file, இரண்டாவது ஃபைலில் it says, சொல்கிறது, there is no trace of this disease. இந்த வியாதிக்கு எந்தவித அறுதியும் இல்லை. There is no trace of this disease. இந்த வியாதியை இதுல காணவே முடியல. This is what God can do. இதுதான் கர்த்தர் செய்யக்கூடியது. This is what God can do. இதுதான் கர்த்தர் செய்யக்கூடிய. So medicines would have failed you. மருந்துகள் உங்களை கைவிட்டிருக்கலாம். Medicos would have failed you. மருத்துவம் உங்களை கைவிட்டிருக்கலாம். Probably they would say there is no hope whatsoever. ஒருவேளை அவர்கள் சொல்வார்கள், எந்தவித நம்பிக்கையும் கிடையாது. There is hope in Jesus. இயேசுவிலே நம்பிக்கை உண்டு. There is hope in Jesus. இயேசுவிலே நம்பிக்கை உண்டு. God sent Isaiah, ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்புகிறார், not to destroy King Hezekiah, எசேக்கியாவை அழிப்பதற்கு அல்ல, but to extend his life. அவருடைய ஜீவியத்தை நீடிப்பதற்கு. God sent John Solomon from India, ஜான் சாலமன் ஆகிய என்னை இந்தியாவிலிருந்து அனுப்பினார், not to curse you and to say that you are going to be finished. சாபம் விட்டு நீ இதுதான் முடிந்தது என்று சொல்வதற்கு அல்ல. I am here to tell you, நான் இங்கு இருப்பது, your life is extended. உன் வாழ்க்கை நீடிக்கப்படும். The disease is rooted out. அந்த வியாதி வேர் உண்டு பிடிக்கப்படும். The curse is removed. அந்த சாபம் அழிக்கப்பட்டது. Your mournings are turned into a great joy. உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறப்பட்டது. Expect a miracle. ஒரு அற்புதத்தை எதிர்பார். This is why God sent me from India to this place. இதற்காக தான் சிங்கப்பூருக்கு ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறார். To tell you, உங்களுக்கு சொல்ல, your life is extended.
உங்கள் வாழ்க்கை நீடிக்கப்படுகிறது. Your boundaries are expanded. உங்களுடைய எல்லை பெருக்கப்படுகிறது. God is increasing His blessings upon your life. கர்த்தர் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை பெருக்குகிறார். You will never be the same again. நீங்கள் இனிமேலும் நீங்கள் இருந்தது போல் இருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு சொல்கிறேன். One more time I tell you. இருமுறை சொல்கிறேன். God is going to prosper you. கர்த்தர் உங்களை பெருக்கச் செய்ய போகிறார். For the blessings of the Lord maketh rich and He addeth no sorrow to it. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை பெருகச் செய்யும், செல்வத்தை கூட்டச் செய்யும், எந்த துக்கத்தையும் சேர்க்காது. ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்டார். The blessings of the Lord shall not increase burdens. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் பாரத்தை கூட்டாது. No sickness. வியாதி கிடையாது. It will add prosperity. அது செல்வத்தை பெருக்கும். It will add health. சுகத்தை பெருக்கும். It would add peace. சமாதானத்தை கூட்டும். Something is going to happen to you. ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. Expect a miracle tonight. ஒரு அற்புதத்தை எதிர்பார். Now, இப்போது when the prophet came and warned him, தீர்க்கதரிசி வந்து எச்சரித்த பிறகு, the second verse says, இரண்டாம் வசனம், then King Hezekiah turned his face toward the wall and prayed to the Lord. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, saying, remember now, O Lord, I pray, how I have walked before you in truth and with a loyal heart, and have done what was good in your sight. And Hezekiah wept bitterly. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். He turned towards the wall. சுவர்ப்புறமாக திரும்பினான். When the warning came, எச்சரிப்பு வந்தபோது he took God's word serious. கர்த்தருடைய வார்த்தையை முக்கியமாய் எடுத்துக்கொண்டார். Come on, ladies and gentlemen, take the word of God serious. கர்த்தருடைய வார்த்தையில் அதிக கவனமாய் இருங்கள். If you are not going to take the word of God serious, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால், it will lead us into serious destruction. நம்மை இன்னும் அழிவுக்குள் அது எடுத்துச் செல்லும். King Hezekiah, ராஜா எசேக்கியா took the word very serious. அந்த வார்த்தை மிகவும் முக்கியப்படுத்தினார். What did he do? என்ன செய்தார்? Immediately he turned towards the wall. சுவர்ப்புறமாக திரும்பினார். What is the wall? சுவர் என்ன? Nothing. ஒன்றுமில்லை. Symbolically, அடையாளமாய் he turned towards God. தேவனை நோக்கி திரும்பினார். What does it mean? அதற்கு என்ன அர்த்தம்? So far he was seeing this side. இதுவரைக்கும் இந்த பக்கம் தான் பார்த்து கொண்டிருந்தார். தம்முடைய ராஜ்யத்தை மாத்திரம் பார்த்திருந்தார். தம்முடைய அரண்மனை மாத்திரம் பார்த்திருந்தார். தம்முடைய ரதங்களை மாத்திரம் பார்த்திருந்தார். தம்முடைய குதிரைகளை மாத்திரம் பார்த்துக் கொண்டிருந்தார். தங்களுடைய குதிரை மக்களை மாத்திரம் பார்த்திருந்தார். தம்முடைய போர் வீரர்களை மாத்திரம் பார்த்திருந்தார். மற்ற எல்லாவற்றையும் தான் பார்த்திருந்தார். தம்முடைய செல்வம் எல்லா ஆஸ்திகளையும் மாத்திரம் பார்த்திருந்தார். தம்முடைய வல்லமை அதிகாரத்தை மாத்திரம், அவருடைய பெயர் புகழை மாத்திரம் பார்த்திருந்தார். Now, இப்போது he turned his back to the world. அவர் தன்னுடைய முதுகை உலகத்திற்கு திருப்பி, there was a song long ago, மிகவும் பழைய நாட்களாய், the cross before me, சிலுவை எனக்கு முன்பாய், உலகம் எனக்கு பின்பாய். The cross before me, சிலுவை எனக்கு முன்பாக, உலகம் பின்னாக. சிலுவையின் முன்னே, உலகத்தின் பின்னே. Hallelujah. 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 This evening, இந்த மாலையிலே take it serious. முக்கியத்துவப்படுத்து. Take it serious. முக்கியத்துவப்படுத்து. Turn your back to the world. உலகத்திற்கு உன் முதுகை காட்டு. Turn your back to the pleasures of the world. இந்த உலகத்தின் ஆஸ்திகளுக்கு உன் முதுகை திருப்பு. Turn your back to the sins of this world. இந்த உலகத்தின் பாவங்களுக்கு உன் முதுகை திருப்பு. Turn your back to your name, fame, riches and prosperity. உன் பெயர் புகழ் யாவற்றுக்கும் உன் முதுகை திருப்பு. Hallelujah. Hallelujah. Turn towards God. கர்த்தரை நோக்கி பார். Turn towards God. கர்த்தரை நோக்கி பார். He said, அவர் சொல்கிறார், he cried, அழுதார். he turned, திரும்பினார். he turned, அவன் திரும்பினார். turn towards God. கர்த்தரை நோக்கி திரும்பினார். You know what did God say? கர்த்தர் என்ன சொன்னார்? Set your house in order. உன் வீட்டை ஒழுங்குபடுத்து. So far, இதுவரையிலும் he was seeing only this side. இந்த பக்கம் தான் பார்த்துட்டு இருந்தார். Everything. எல்லாவற்றையும். But he missed out something. ஆனா எதையோ அவர் தவறிவிட்டார். He was taking care of all the families. எல்லா குடும்பங்களையும் பார்த்து கொண்டிருந்தாரு. Not his family. அவர் குடும்பத்தை விட்டுட்டார். Now the warning comes. எச்சரிப்பு வருது. Set your house in order. உன் வீட்டாரை ஒழுங்குபடுத்து.
உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. Man of God, woman of God, தேவ மனிதனே, தேவ மகளே, the warning comes to you. எச்சரிப்பு உனக்கு வருகிறது. Take it serious. முக்கியத்துவப்படுத்து. Give importance for your house. உன் வீட்டாருக்கு முக்கியத்துவம் கொடு. Give importance for your family. உன் குடும்பத்தாருக்கு முக்கியத்துவம் கொடு. One day, ஒரு நாள் I finished preaching. நான் பிரசங்கித்து முடித்து விட்டேன். Many thousands were there. ஆயிரக்கணக்கான மக்கள் And வந்திருந்தார்கள். the pastor said, போதகர் சொன்னார், if you would like to meet with John Solomon and get prayed, he will be available. உங்களுக்கு தனிப்பட்ட ஜெபம் வேண்டும் என்றால் போதகர் ஜான் சாலமன் இருப்பார், வாருங்கள். Maybe 1,000 people stayed back for individual prayer. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் தனிப்பட்ட ஜெபத்திற்கு பின் தங்கி இருந்தாங்க. There were some ushers standing next to me to form queue and send them to me. கூட்டத்தின் வரவேற்பாளர்கள் பக்கத்துல நின்று அவர்கள் ஒழுங்குபடுத்தினார்கள். And I was praying quickly. நான் சீக்கிரமாக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். One of the elders on to my right was helping me. என்னுடைய வலது பக்கத்துல ஒரு மூப்பர் இப்படியாக, he will say, this is so and so. இவர் என்று சொல்வார். He has got this problem. அவருக்கு இந்த பிரச்சனை. And he was rushing the crowd. அவர் மிகவும் அவசரமாக கூட்டத்தை அனுப்பி கொண்டிருந்தார். I just touched everybody and just prayed quickly because more than 1,000 people were waiting. மிகவும் சீக்கிரமாக ஒவ்வொருவரையும் தொட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தேன். Suddenly, திடீரென்று one husband, wife and 2 girls came. கணவன், மனைவி, 2 பிள்ளைகள், மகள்கள் வந்தார்கள். He said, he is my friend. அவர் சொன்னார், இவர்கள் என் நண்பர்கள். He is a professor in a college. அவர் கல்லூரியில் ஒரு ஆய்வாளராக இருக்கிறார். This is his wife. இவர்தான் மனைவி. She is a master of English literature. ஆங்கில இலக்கியத்திலே இவர்கள் ஒரு மேதை. Teaching in a higher secondary school. அவர்கள் ஒரு உயர்நிலை பள்ளியில் படித்து கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். And this is the first daughter. இவர்கள் தான் முதல் மகள். She is finishing her commerce degree. அவர்களுடைய காமர்ஸ் பட்டத்தை படிப்பை முடிக்கிறார்கள். Soon she will do chartered accountancy. மிகவும் விரைவில் அவர்கள் chartered accountancy செய்வார்கள். This is the second daughter. இவர்கள் தான் இளைய மகள். She is doing engineering second year. அவர்கள் 2ஆம் வருஷ என்ஜினியரிங் பட்ட படிப்பு படிக்கிறார்கள். He gave all the details of his friend's family. எல்லா காரியத்தையும் குறிப்பு கொடுத்தார். His friend, தன் நண்பர், his wife, அவர் மனைவியார், his first daughter, மூத்த மகள், his second daughter, இளைய மகள், everything. எல்லா அறிவிப்புகள், minute details, எல்லா காரியங்களும் சொல்லி. I prayed for that family and said, அந்த குடும்பத்திற்கு ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டேன். And lot of people came behind. இன்னும் தொடர்ந்து அநேகர் வந்தார்கள். Finally one family came. ஒரு குடும்பத்தார் வந்தார்கள். A lady with 2 boys. 2 மகன்களோடு ஒரு சகோதரி. And he said, இவர் சொன்னார், this is my wife. இவர்கள் தான் என் மனைவியார். These are my 2 sons. இவர்கள் தான் என் 2 பிள்ளைகள். I asked him, what is your wife doing? நான் கேட்டேன், உங்க மனைவியார் என்ன செய்றாங்க? She is a homemaker, brother. அவர்கள் வீட்டை பாத்துக்கறாங்க. What are your sons doing? உங்க மகன்கள் என்ன செய்றாங்க? They are studying, brother. அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறாங்க. I asked him, what is he studying? நான் கேட்டேன், இந்த மகன் என்ன படிக்கிறாரு? டேய் என்னடா படிக்கிற? What are you studying, boy? டேய் என்னடா படிக்கிற? Son, what are you studying? எதை எடுத்து அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். I didn't know what to take and hit this man. ஃப்ரெண்டினுடைய பொண்டாட்டி, மூத்த மக, 2வது மக, அவ்வளோ டீடைல்ஸ் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கான். He knows his friends' families, all the details so well. சொந்த மகனை என்னடா படிக்கிற? But his own family, his own son, he doesn't know what they are doing. Shame on him. என்ன அவமானம், என்ன வெட்கம். Set your house in order. உங்கள் குடும்பத்தை ஒழுங்குபடுத்துங்கள். Set your house in order. உங்கள் வீட்டை ஒழுங்குபடுத்துங்கள். Do you have time for your family? உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறதா? How much time you spend with your friends family? How much of time you spend for your own family? உங்கள் உறவுகள், நண்பர்கள் மத்தியில எவ்வளவு நேரம் செலவிக்கிறீங்க? உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு நேரம் செலவிக்கிறீங்க? Warning comes. எச்சரிப்பு வருகிறது. Set your house in order. உங்கள் வீட்டை ஒழுங்குபடுத்துங்கள். Yes. I have traveled 62 countries around the world. கிட்டத்தட்ட 62 நாடுகள் உலகெங்கும் சென்றிருக்கிறேன். Travel. பயணம் உலகெங்கும். But you know one thing? ஒரு காரியம் தெரியுமா? No other preacher would have given substantial time for the family as I do. குடும்பத்திற்கு அதிக நேரம் ஒருவேளை என்னை போல் யாரும் கொடுத்திருக்க முடியாது. My wife is here. என் மனைவியார் இங்க இருக்கிறார். Ask her. அவர்களை கேளுங்க. Sometimes I preach and come back home at 1 o'clock midnight. சில முறை பிரசங்கித்து வீட்டுக்கு அதிகாலை 1 மணிக்கு வருவேன். She is again a preacher. அவர்களும் பிரசங்கியா. She would have preached elsewhere and come home. அவர்கள் வேற எங்கும் பிரசங்கித்து விட்டு வந்திருப்பார்கள். When I come she would be sleeping. நான் வரும்போது அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள். I will see her that I wake her up. நான் அந்த நேரத்தில் அவர்களை எழுப்பி make her sit, உட்கார வச்சு
talk to her for half an hour or 45 minutes. ஒரு அரை மணி நேரம் அவர்களோடு உறவாடுவேன், பேசுவேன். I want to tell what happened during the course of the day. அவர்களை சுலபமா விட்டுற மாட்டேன். நாள்ல நடந்த காரியத்தை எல்லாம் எடுத்து சொல்லுவேன். Everything she must know. எல்லாம் அவர்களுக்கு தெரியணும். There is no secret between me and my wife. கணவன் மனைவிக்கும் எந்தவித ரகசியமே கிடையாது. If I remember anything, ஏதாவது ஞாபகம் வந்தா everything I tell her. எல்லாவற்றையும் அவர்களிடம் சொல்லுவேன். We sit and talk. நாம் சேர்ந்து பேசுவோம். We pray together. சேர்ந்து ஜெபிப்போம். And we talk together. நாங்கள் சேர்ந்து பேசுவோம். Myself, my wife, என் மனைவியாரும், my daughter, என் மகளும், my son-in-law, my grandchildren, மருமகன், என் பேரப்பிள்ளைகள், my daughter-in-law, என்னுடைய மருமகள், angel, my little fourth child, என்னுடைய நான்காம் மகள். I have 4 children and 4 grandchildren. 4 பிள்ளைகள், 4 பேரப்பிள்ளைகள். When we sit at home, நாங்கள் வீட்டிலே அமர்ந்து, the whole house will shake. வீடே அசையும். We will talk, we will have fun, we will laugh. If my son-in-law and my daughter-in-law join, it will be more. நாங்கள் பேசுவோம், கலகலப்பா இருப்போம், சிரிப்போம், வீடே அப்படி அசைந்து கொண்டிருக்கும். Yes. மிகவும். Set your house in order. உங்கள் வீட்டை ஒழுங்குபடுத்துங்கள். If you have time for your family, if you have time for your friends' family, உங்கள் நண்பர்களுடைய குடும்பத்துக்கு நேரம் இருக்கும் என்றால், check that you give more time for your own family. உங்கள் சொந்த குடும்பத்திற்கு அதிக நேரம் செலுத்துங்கள். The warning of God is this. இது தேவனுடைய எச்சரிப்பாய் இருக்கிறது. Your house in order. உன்னுடைய வீட்டை ஒழுங்குபடுத்து. He turned towards the wall. சுவரை நோக்கி பார்த்தான். He was seeing this side so far. இதுவரைக்கும் அவன் உலகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். He turned towards the Lord. இப்பொழுது கர்த்தரை நோக்கி திரும்பினான். I want to ask you a question. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். Brother, ஆம்பளை அழலாமா? Can a man cry? Men, tell me. ஆம்பளை அழலாமா? Gents, men. பின்னால ஆம்பளை சொல்லுங்க. You voice out. Can men? பின்னால ஆண்கள். Those at the back. Men. Can men cry? ஆம்பளை அழலாமா? Can a man cry? பொம்பளைங்களை கேக்குறேன். ஆம்பளை அழலாமா? Let me ask the ladies. Can men cry? Sisters, அதுக்கு தானங்க நாங்க இருக்கிறோம். That is why we are here, pastor. ஆம்பளைங்களை பார்த்து ஆம்பளைங்க அழலாமான்னு கேட்டா, if we look at men and say, can men cry? ஆம்பளைங்கலாம் திரு விழிக்கிறாங்க. All the men are just staring at me one kind. Ladies பார்த்து, if you ask the ladies, நான் கேட்டேன், I asked, ஆண்கள் அழலாமானா, can men cry? I asked. சில sisters நினைச்சிட்டாங்க. Some sisters thought like this. Brother. Yeah, they are. ஆமா brother. Yes, brother. அதுக்கு தானே நாங்க இருக்கிறோம். That is why we are here, brother. அப்படின்ற மாதிரி சிலர் தலையாட்டினாங்க. Some were shaking your heads, nodding your heads that way. அந்த பாலிடிக்ஸ்ல நான் வரல. I'm not coming into that politics. ஆண்கள் அழணும். Men must cry. இயேசு கண்ணீர் வடித்தார். Jesus wept. தீர்க்கதரிசி சொல்லுகிறான், the prophet says, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்கும். Even if my eyes were filled with tears, my head filled with tears, it will be good. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். When they cry, when their tears come, it will be a river that will fill the valley. They walk through the valley of death. அவர்கள் மரண பாதையண்டை நடந்தாலும், தேவரீர் என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. Let my tears be accounted by you, O Lord. Keep it in your bottle. Keep உம்முடைய துருத்தியிலே வைத்து விடும். கண்ணீருக்கு ஒரு பலன் இருக்கிறது. There is a power for tears. அங்கே ஒரு பாட்டில் இருக்கிறது, துருத்தி. There is a bottle there. அதிலே நம்முடைய கண்ணீர்லாம் அக்கவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு. All our tears have been collected and accounted for in that bottle. அழுது நல்லதுங்க. It is good for you to cry. I was preaching in a Medicos international Medicos conference in Chennai. சென்னையிலே ஒரு கான்ஃபரன்ஸிலே நான் பேசிக் கொண்டிருந்தேன். It is a big hotel called Taj Coromandel. தாஜ் குர்மா என்கிற பெரிய ஹோட்டலிலே நடக்கப்பட்டது. Queen Elizabeth also stayed in that hotel. அந்த ஹோட்டலிலே எலிசபெத் ராணியாரும் தங்கியிருந்தார்கள். Big conference for international medical doctors. உலகளவிலே अनेक மருத்துவர்கள் அங்கு கூடி வரக்கூடிய ஒரு கூட்டம். All the doctors, more than 700 800 doctors came and stayed in Chennai. உலகெங்கும்
700 மருத்துவர்கள் சென்னையில் வந்து தங்கியிருந்தார்கள். And it was organized so effectively that they came from all over the world. மிகவும் சிறப்பாக ஆயத்தம் செய்யப்பட்டதினால் உலகெங்கும் மருத்துவர்கள் வந்தார்கள். I was invited to give the last message with which I should conclude. இறுதி உரையை என்னை அருளும்படியாக என்னை கேட்டுக்கொண்டார்கள். The last session would be 4 o'clock that evening. அந்த மாலை நேரம் 4 மணிக்கு அந்த உரை. I went at 3 o'clock itself. 3 மணிக்கு போய் விட்டேன். And I walked through the back door. பின்னணியாக வந்து when I walked in, they asked me to come to the front. நான் உள்ளே வந்த உடனே என்னை முன்பாக அழைத்தார்கள். I said no, my turn will start only at 4 o'clock. நான் சொன்னேன் இல்ல, என்னுடைய நேரம் வந்து 4 மணிக்கு. I just want to see what's happening because I'm going to finish this session with my message. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்திருக்கேன். ஏனா எனக்கு இறுதி உரை. I took the last row. நான் கடைசி இடத்தில் அமர்ந்தேன். One man, an internationally renowned cardiologist, was giving a lecture. இந்த இதய மருத்துவத்திலே நிபுணர் அவர் இப்படியாக ஒரு உரையை அருளி கொண்டிருந்தார். He said, அவர் சொன்னார், if I get 100 patients of heart attack, எனக்கு இப்படி இருதய நோய் உடைய 100 நபர்கள் இருப்பார்கள் என்றால், out of 100, 80 are men. அந்த 100லே 80 ஆண்கள், only 20 are women. 20 பேர் தான் ஸ்திரீகள். And he gave the reason why. அதற்கென்று ஒரு காரணம் கொடுத்தார். He said, சொன்னார், when there is a problem, பிரச்சனை வரும்போது, when there is a confusion, ஒரு குழப்பம் இருக்கும்போது, when there is an oppression or suppression, ஏதோ ஒரு போராட்டம் நடக்கும்போது, women will cry out. பெண்கள் அழுது விடுவார்கள். Men will bottle it up. ஆண்களோ அந்த போராட்டத்தை அப்படியே அமுக்கி அடுக்கி வைப்பார்கள். They will bottle it up, அப்படியே அடக்கி one day the bottle will burst out. ஒரு நாள் அது உடைந்து வெடிச்சு விடும். That's why men have more heart attacks than women. அதனால் தான் ஆண்களுக்கு கூடியதாய் இருதய நோய் இருக்கிறது. If you do not want to get heart attack, men, உங்களுக்கு இந்த இதய நோய் வேண்டாம் என்றால் cry. ஆண்களே அழுங்க. The best place to cry is in the presence of God. தேவ பிரசன்னத்திலே அழுவதே சிறந்த இடம். There cannot be a better place than this. அதோடு சிறந்த இடம் கிடையாது. And he turned towards the wall. அவன் சுவரை நோக்கி பார்த்தான். And he cried bitterly. அவன் மிகவும் கசப்பாக அழுதான். And he said, அவன் சொன்னான், remember now, O Lord, remember now. என்னை நினைத்தருளும் என்று அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். He is reminding God. கர்த்தருக்கு நினைவூட்டுகிறான். He is giving a gentle reminder to God himself. அவனே தேவனுக்கு ஒரு நினைவூட்டுதலை கொண்டு வருகிறான். Remember. என்னை நினைத்துக் கொள்ளும். And he says, சொல்கிறார், how I walked before you, remember. நான் எப்படி உமக்கு முன்பாக நடந்தேன் நினைவு கொள்ளும். I walked before you in truth. உமக்கு முன்பாக உண்மையாய் நடந்தேன். I walked before you with a loyal heart. உத்தமமாய் நான் நடந்தேனே. I have done what was good in your sight. உம்முடைய பார்வையிலே நலமானதையே செய்தேனே. Remember. என்னை நினைத்துக் கொள்ளும். Remember. என்னை நினைத்துக் கொள்ளும். Remember. என்னை நினைத்துக் கொள்ளும். Can you say, நீங்கள் சொல்ல முடியுமா, when you have problem, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, come on ladies and gentlemen, when you have a problem, அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது, do you have any such credit point? அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு இருக்குதா? Can you tell the Lord, Lord, remember? உங்களால சொல்ல முடியுமா, ஆண்டவரே நினைத்துக் கொள்ளும். I have done this for you. உமக்காக இதை செய்தேனே. I walked like this before you. உமக்காக இப்படி நடந்தேனே. I was loyal before you. உமக்காக உத்தமமாய் இருந்தேனே. I was truthful before you. உமக்கு உண்மையாய் நான் இருந்தேனே. Lord, remember. ஆண்டவரே என்னை நினைத்துக் கொள்ளும். Can you say that? உங்களால் சொல்ல முடியுமா? When it comes to Daniel, தானியேலை குறித்து யோசிக்கும்போது, we all know, நமக்கெல்லாம் தெரியும், Daniel was put in lion's den. அந்த சிங்கத்தின் குகையில் அவனை போட்டார்கள். And we all know, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், our Sunday school teacher taught us, நம்முடைய ஞாயிறு பள்ளி ஆசிரியர் சொல்லி God கொடுத்தார், sent an angel, கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார், and bound the mouths of the lions. அந்த சிங்கத்தின் வாயை கட்டி We போட்டார். all know. நமக்கு தெரியும். But you know, there is a secret there. ஒரு ரகசியம் அங்க இருக்கு. Daniel is telling the secret. தானியேல் அந்த ரகசியத்தை சொல்கிறார். If you turn with me to book of Daniel chapter 6, தானியேல் 6ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிவீர்கள் என்றால், verse 22, வசனம் 32, he says why it happened. ஏன் அப்படி நடந்தது என்று சொல்கிறார். He says in Daniel 6:22,
6:22 My God sent his angel and shut the lions' mouths. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி so that they cannot hurt me. அவைகளின் வாயை கட்டி போட்டார். You know what does he say? என்ன சொல்கிறார்? Because. அதேன் என்றால் பியூட்டிஃபுல் தமிழ்ல ரொம்ப அழகா இருக்குல்ல. Because. அதேன் என்றால் அதான் முக்கியம். That is important. In English, if you are an English teacher, you know we teach grammar to our children. This particular word, like but, therefore, because, is called conjunction. இந்த மாணவர்களுக்கு பாஷைகளிலே இப்படியாக முக்கியத்துவத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். பட் ஆனால் என்கிற அந்த இடத்திலே முக்கியத்துவம். It's a conjunction in grammar. இலக்கியத்திலே அது ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. It is not independent. அது தனிப்பட்டது அல்ல. This conjunction is a bridge between the earlier sentence and the next sentence. வாக்கியத்திலே முள் வாக்கியத்திற்கும் வருகின்ற வாக்கியத்திற்கும் ஒரு தொடர்பை கொண்டு வரக்கூடிய வார்த்தை. There is a bridge. அது ஒரு பாலத்தை போல் இருக்கிறது. There is a conjunction. அது ஒரு பாலத்தை போல் தொடர்பு கொடுக்கின்றது. Because. அதனால் why? Because. ஏன் என்றால் Daniel says the secret. தானியேல் அந்த ரகசியத்தை சொல்கிறார். That is very important. அது முக்கியமானது. Daniel says the secret. தானியேல் சொல்கிறான். He says, because I was found innocent before him, and also, O king, I have done no wrong before you. அதேன் என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றார். Why? Because. அதேன் என்றால் why? Because. ஏன்? You know why God sent an angel? ஏன் அந்த தூதனை அனுப்பினார்? You know why God bound the mouths of lions? ஏன் அந்த சிங்கத்தின் வாய்களை கட்டினார்? Because. அதேன் என்றால் the conjunction because. அதேன் என்றால் I was found innocent before him. நான் அவருக்கு முன்பாய் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். And also, king, ராஜாவே, I have done no wrong. நான் எந்தவித நீதி கேடும் உமக்கு செய்ததில்லை. Father, my mother, brother, my sister, அன்பார்ந்தவர்களே, do you have a conjunction in your life? உங்கள் வாழ்க்கையிலே இப்படி ஒரு தொடர் வார்த்தை இருக்கிறதா? Is there a bridge between these two sentences? இந்த இரு வாக்கியங்களுக்கும் இடையிலே ஒரு பாலம் உங்களுக்கு இருக்கிறதா? Can you claim a conjunction in your life? இப்படியாக ஒரு தொடர்பை உங்களால் அறிக்கையிட முடியுமா? Do you have some credit? உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நன்மை சேர்த்து வச்சிருக்கீங்களா? I was preaching in Coimbatore. கோயம்புத்தூர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். தமிழ்நாட்டிலே. I was staying in a hotel. ஒரு ஹோட்டலிலே தங்கிக் கொண்டிருந்தோம். I was in need of some cash. எனக்கு அந்த நேரத்திலே பணம் தேவைப்பட்டது. I just looked through the window. I saw an ATM machine opposite to the hotel. ஜன்னல் வெளியாக பார்க்கும்போது பக்கத்திலே ஒரு ATM மெஷின் இருந்தது. ATM machine. ATM மெஷின் பக்கம் போனேன். Is it very common in Singapore also? சிங்கப்பூரில் இது ஒரு சாதாரண காரியம் தானே? You have, no? Yes. Okay. Yeah. So I went. நான் போனேன். I have never been to ATM machine. நான் ATM மெஷின் பக்கம் போனதே இல்ல. I had a credit card. எனக்கு இந்த கிரெடிட் அட்டை இருந்தது. But I didn't know how to use it. ஆனா அந்த அட்டை எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியல. To withdraw money. எப்படி அதில இருந்து பணம் எடுக்க முடியும்னு எனக்கு தெரியாது. I walked into the cabin. நான் அந்த பூத் வரைக்கும் போனேன். There were 4 fellows standing before me. எனக்கு முன்பாக 4 பேர் இருந்தாங்க. I was just trying to copy how to use it. எப்படி அவங்கள ஃபாலோ பண்ணி பயன்படுத்தலாம்னு பார்த்துட்டு One man went. கடைசியாக ஒரு மனுஷன் போனாரு. He had a debit card. அவர்ட்ட டெபிட் கார்டு அட்டை இருந்தது. He inserted his card. அந்த அட்டையை பூர்த்தி I was still watching. பார்த்து கொண்டே இருந்தேன். And it said, welcome Mr. So and so. வருக வருக என்று பெயர் சொல்லி அழைத்தது. பேரையே சொல்லி காட்டி கொடுத்தது நம்மள. It even showed the name of the person. Welcome. வாங்க. Print your password. உங்களுடைய பாஸ்வேர்டை பூர்த்தி செய்யுங்க. His password. பூர்த்தி செய்தாரு. What do you want? உங்களுக்கு என்ன வேணும்? Withdrawal. எனக்கு காசு எடுக்கணும். How much you want? எவ்வளவு வேணும்? 5000 rupees. 5000 ரூபாய். பார்த்துக்கிட்டே இருக்கேன். I'm watching. ஸ்கிரீன்ல in the screen, sorry, no balance. அக்கவுண்ட்ல காசு இல்ல. There is no more balance in your account. நைஸா கிட்ட போயிட்டு he went a little bit nearer. அந்த ஸ்கிரீனை மறைக்கிறார். He is hiding the screen. ஏன்னா நான் பாத்துற போறேன். Because I might see. அப்படி போய் he just goes. அந்த டெபிட் கார்டை மெதுவா வெளிய எடுத்துட்டு he draws back his card. நம்ம கை நிறைய காசு இருக்குமா அப்படி பாக்கெட்ல போட்டுக்கிட்டே like as though he's got a lot of money, he hides it and he just went quietly. பாருங்க. If
you must withdraw from the kingdom of God. தேவராஜ்யத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் Hezekiah could withdraw. எசேக்கியாவுக்கு பெற்றுக்கொள்ள முடிந்தது. Daniel could withdraw. தானியேலுக்கு பெற்றுக்கொள்ள முடிந்தது. You know why? ஏன் என்று தெரியுமா? He has credited something. ஏனென்றால் ஏற்கனவே அவர் பூர்த்தி செய்து விட்டார் தேவராஜ்யத்திலே. எசேக்கியா ஏற்கனவே பூர்த்தி செய்து விட்டார். இப்பொழுது சொல்கிறார், remember my credits into my account. என்னுடைய நன்மை சேர்த்ததை நினைத்துக் கொள்ளும். Hezekiah could point out, Lord, remember my account. தேவனே என்னுடைய நன்மைகளை நினைத்துக் கொள்ளும். Open my account book. என்னுடைய அக்கவுண்டை திறந்து பாருங்கள். Put deposits into my account. ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன் நன்மையான காரியங்களை. Loyally before you. உமக்கு உத்தமமாய் நான் இருந்திருக்கிறேன். I have sincerely followed you. உம்மை உண்மையாய் பின் சென்று வந்திருக்கிறேன். Lord, remember me. கர்த்தாவே என்னை நினைத்துக் கொள்ளும். Daniel said, தானியேல் சொன்னார், before you king, உமக்கு ராஜாவே, before you, உமக்கு முன்பாக I did nothing wrong. நீதிகேடு ஒன்றுமே செய்யல. I walked upright before God. உமக்கு முன்பாக நான் நீதிமானாய் நடந்தேன். That's why there is a conjunction, because. அந்த ஏனென்றால் அதனால் என்கிற வார்த்தை. When there is a crisis in your life, உம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கும்போது, ladies and gentlemen, அன்பார்ந்தவர்களே, when you have a crisis in your life, உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனை வரும்போது, when you go to that ATM machine in his kingdom, அந்த ராஜ்யத்தின் ATM மெஷினிடம் நீங்கள் செல்லும்போது, if you use that debit card, your prayer, அந்த டெபிட் கார்டு உம்முடைய ஜெபத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது, your prayer is that debit உங்கள் ஜெபமே அந்த டெபிட் வட்டை. Can you withdraw something? நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏதாவது முடியுமா? If only you could withdraw, உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், before which you should have deposited something. நீங்கள் முதலிலே நீங்கள் முதலீடு போட்டிருக்கணும். As and when you have something, எப்பவும் உங்களுக்கு இருக்கும்போது put it into your account. உங்களுடைய அக்கவுண்டிலே போட்டு விடுங்கள். I am not talking just money. பணத்தை குறித்து பேசவில்லை. Your credentials, உங்களுடைய நற்குணங்களை, உங்களுடைய நன்மைகளை, your morals, உங்கள் நற்கிரியைகளை குறித்து பேசுகிறேன். Invest something. ஏதோ ஒரு காரியத்தை தேவராஜ்யத்தில் நீங்கள் முதலீடு செய்யுங்கள். King Hezekiah invested. எசேக்கியா அப்படியாக முதலீடு செய்தார். Prophet Daniel invested. தானியேல் தீர்க்கதரிசி முதலீடு செய்தார். Why they said, because, ஏனென்றால், remember, என்னை நினைத்துக் கொள்ளும். And now, இப்போது I come to the conclusion of my sermon. என்னுடைய பிரசங்கத்தின் முடிவுக்கு நான் வருகிறேன். And the fourth verse says, நான்காவது வசனம் சொல்கிறது, before the prophet could leave the palace, ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே, he had gone out to the middle court of the palace. அவர் அந்த பாதி முற்றத்தை விட்டு போய் விட்டார். It's a palace. அது ஒரு அரண்மனை. I don't know how long Isaiah took to go from the king's lobby to the exit point. ராஜாவின் அந்த சிங்காசன இடத்தில் இருந்து அவர் வெளியேறுவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்தது என்று தெரியாது. Halfway, பாதி வழியில, as he was halfway, பாதியில God spoke to him. கர்த்தர் அவரோடு பேசினார். God came to him and told him, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னார், return and tell Hezekiah, the leader of my people, thus says the Lord, the God of David your father, I have heard your prayer, I have seen your tears. Surely I will heal you. On the third day you shall go up to the house of the Lord. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். Coming to the conclusion, முடிவுக்கு வருகிறேன். Isaiah gave the warning. ஏசாயா எச்சரிப்பை கொடுத்தார். Hezekiah took it serious. எசேக்கியா முக்கியத்துவம் படுத்தினார். He turned towards the Lord. அவர் தேவனை நோக்கி திரும்பினார். He prayed unto God. கர்த்தரை நோக்கி மன்றாடினார். He claimed his rights. தம்முடைய நீதிகளை அவர் பிடித்துக் கொண்டார். He said, Lord, remember. கர்த்தாவே நினைத்துக் கொள்ளும். God remembered.
கர்த்தர் நினைவு கொண்டார். And he told Isaiah, ஏசாயாவை பார்த்து சொன்னார், Isaiah, ஏசாயா, take U-turn. நீ திரும்பி போ. Take U-turn. நீ திரும்பி போ. Hallelujah. ஹல்லேலூயா. U-turn is very important. திரும்பி போவது மிகவும் முக்கியம். There are some places where you need to take U-turn. If not, you will end up in a mess. சில இடங்களில் நீங்க அந்த பாதையில ஒரு திருப்பு முனை உங்களுக்கு தேவை, இல்லை என்றால் குழப்பத்தில் வந்து விடுவீர்கள். Yes. முக்கியம். Now, இப்போது heaven takes U-turn for Hezekiah. பரலோகமே எசேக்கியாவுக்கு ஒரு திருப்பு முனையை கொடுக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Because Isaiah turned towards God. ஏனென்றால் எசேக்கியா அவர் கர்த்தரை நோக்கி பார்த்தார். Because King Hezekiah turned towards the Lord. எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி திரும்பினதனால் Heaven is now taking U-turn. பரலோகமே ஒரு திருப்பு முனையை What I am உண்டாக்குகிறது. trying to tell you today, ladies and gentlemen, உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், tonight, இன்று இரவு heaven will take U-turn for your sake. பரலோகமே உங்களுக்கு ஒரு திருப்பு முனையை கொண்டு வரும். Heaven will take U-turn for your sake. பரலோக ராஜ்யமே உனக்காக திருப்பு முனை உண்டாக்கும். புரிஞ்சிச்சுனா கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி சத்தமா கைகளை தட்டலாம். If you understood that, raise your hands towards the heavens and clap loudly for the Lord. உங்களுக்காக ஒரு U-turn எடுக்க போகிறது சத்தமா. Heaven has taken a U-turn for you. கைகளை தட்டுங்க. Just rejoice and clap. அவருக்கு கை தட்ட நிறுத்த வேண்டாம். Rejoice and clap your hands. பரலோகம் Heaven உங்களுக்காக for you ஒரு U-turn எடுக்கிற இரவு has taken a U-turn. Thank you. நன்றி. Yes. ஆமாம். Something is going to happen. ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. Something is going to happen. ஏதோ ஒரு விசேஷம் நடக்க இருக்கிறது. Things will change. காரியம் மாறி போகும். Things will change in your favor. உங்களுக்காக உங்கள் தயவிலே சூழ்நிலை மாற்றப்படும். Do you understand? புரியுதா? It's a prophecy. இது ஒரு தீர்க்க தரிசனம். It's a prophecy. இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. It's a prophecy. தீர்க்க தரிசனம். If I give a word of revelation, ஒரு வெளிப்பாட்டின் வார்த்தையை கொடுப்பேன் என்றால், sometimes I will talk say 4 revelations, 8 revelations, 10 revelations, that's all. சில முறை 4 வெளிப்பாடு, 8 வெளிப்பாடு, 10 வெளிப்பாடு அப்படிதான் நான் பேசுவேன். My time constraints. அந்த நேரம் அப்படி கட்டுப்படுத்துது. But now, இப்போது so many hundreds here in this auditorium, நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கிறீங்க. so many people in the Christ Church parish, சேகர சபையின் மண்டபத்திலே இன்னும் நூற்றுக்கணக்கான மக்கள் watching me on the television, அந்த CCTV வழியாக என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். so many people, அநேகர். so the revelation, அந்த வெளிப்பாடு, the prophecy that I give to all of you here, there, everywhere, உங்கள் அனைவருக்கும் இந்த மண்டபங்கள் யாவற்றிலும் இருக்கிற அனைவருக்கும் கொடுக்கின்ற தீர்க்க தரிசன வார்த்தை. give you a word of prophecy. தீர்க்க தரிசன வார்த்தை. Heaven will take U-turn for your sake. பரலோகம் உனக்காக ஒரு திருப்பு முனையை உண்டாக்கும். Things are changing. Come on. சூழ்நிலை மாறும். Things are changing. சூழ்நிலை மாறும். Medical report will change. அந்த மெடிக்கல் அறிவிப்பு மாறும். The reports in the office will change. உங்கள் அலுவலகத்தில் உள்ள அறிவிப்புகள் மாறும். Your boss will change. உன் முதலாளி மாற்றப்படுவார். Your bank will change. உன்னுடைய வங்கி மாற்றும். Everything will change in favor of you. உனக்காக யாவும் மாற்றப்படும். Louder applause. Hallelujah. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். Hallelujah. Amen. And he came back. அவன் திரும்பி வந்து to say, சொல்ல, your life is extended for 15 years. இன்னும் 15 ஆண்டுகளுக்கு உன்னுடைய ஜீவியம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. On the 3rd day, மூன்றாம் நாளிலே you will go to the temple of God. நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்வாய். You know why God performs miracles? ஏன் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார்? So that you will come to the church. அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் வருவதற்காக. Many people come to the meetings. அநேகர் கூட்டங்களுக்கு வரீங்க. When an evangelist comes, they go. சுவிசேஷகர் வரும்போது எல்லாரும் வராங்க. Other times they disappear. மற்ற நேரம் எல்லாம் அவர்கள் வேற எங்க போயிராங்க. On the 3rd day, மூன்றாம் நாளிலே, the recipient of God's miracle, கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றவர் எசேக்கியா, forsaking his dignity as a king, அவர் ராஜா என்கிற அதிகாரத்தை வெறுத்து go to the temple of God. கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி செல்கிறார். Ladies and gentlemen, go to the church. நீங்கள் சபைக்கு போங்க. Go to your church. உங்கள் சபைக்கு போங்க. If you do not have the habit of going to church, சபைக்கு போற பழக்கம் இல்லனா,
You should make it. இப்பொழுது அதை உண்டாக்க வேண்டும். இப்பொழுது அதை உண்டாக்க வேண்டும். It's a revelation. இது ஒரு வெளிப்பாடு. It's a prophecy. இது ஒரு தீர்க்கதரிசனம். It's a warning. இது ஒரு எச்சரிக்கை. It's a blessing. இது ஒரு ஆசீர்வாதம். It is the outcome of God's miracle in your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய அற்புதத்திற்கு வெளிப்பாடு. Tomorrow is Sunday. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. Find a church. ஒரு திருச்சபை கண்டுகொள். If you have not been a member of a church, ஒரு சபையில் அங்கத்தினராக இல்லை என்றால் find a church. ஒரு திருச்சபை பார்த்து These beneficiaries of God's miracles should go to the temple of God. கடவுளுடைய அற்புதத்திற்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது தேவ ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். Shall we all rise up? நாம் யாவரும் எழுந்து நாள் வரைக்கும் உலகம், பிசாசு, மாமிசம், ஆசாபாசங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், வெளியரங்கமான பாவங்கள், ரகசியமான பாவங்கள் உலகத்தை பார்த்து கொண்டு ஐயா அம்மா சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ராத்திரி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. I turn towards the Lord. ஆண்டவர் பக்கமாய் நான் திரும்புகிறேன். You are a new creature. You are a new creature. பழைய எசேக்கியா செத்து போயிட்டான். அடுத்தது புதிய எசேக்கியா. ஆண்டவர் பக்கமா திரும்பின ஒரு எசேக்கியாவை போல. ஓ ஹalleluya. நீங்க மாறிட்டீங்க. இன்று ரட்சணை நாள். இது அனுக்கிரக காலம். This is the day of your salvation. போய் எழுதி வச்சுங்க. இந்த நாளை உங்க டைரியில எழுதி வச்சுங்க. இது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நாள். கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தம் உங்களை கழுவின நாள். நீங்கள் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டு விட்ட ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு நாள் இது. கடைசியாக அற்புத வல்லமை இந்த இடம் முழுவதும் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இடமானாலும் சரி, கிரைஸ்ட் சர்ச் பில்டிங் ஆனாலும் சரி, LED மூலமா பார்க்கிறவளானாலும் சரி, நேரா இருக்கிறவளானாலும் சரி, ஒரு மகிமை இறங்குகிற ஒரு நேரம். பரலோகம் உங்களுக்காக யூ டர்ன் எடுக்கிற ஒரு நேரம். உங்களுக்காக பரலோகம் யூ டர்ன் எடுக்கிற ஒரு நேரம். This is the time when the heaven shall take you turn for your sake. Come on my brother, come on my sister. தகப்பனே தாயே, உனக்காக பரலோகம் யூ டர்ன் எடுக்க போகுது. என் அப்பன் இயேசு, என் அப்பன் இயேசு உனக்காக எதையோ செய்ய போகிறார். தகப்பனே தாயே, சகோதரனே சகோதரியே, ஒரு வல்லமை இன்றைக்கு இறங்கிக் கொண்டிருக்கிறது. மாற்றி எழுதப்படுகிறது, மாற்றி சொல்லப்படுகிறது. சாவுக்கு பதிலாக ஜீவன், மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிறது. மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிறது. சர்ப்பத்தின் தலையை ஸ்திரீயின் வித்தானவன் நசுக்கிக் கொண்டிருக்கிறார். நசுக்கி விட்டார். ஹalleluya. மந்திரம் தந்திரம், மந்திரம் தந்திரம், பில்லி சூன்யம் இனி நீங்க தேடினாலும் பார்க்க மாட்டீங்க. ஓ குமாரன் இயேசு உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் இயேசு உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். Thank you Father. இன்னைக்கு ஒன்று சொல்றேன், கடைசியா ஒன்று சொல்லி முடிக்க விரும்புறேன். இன்று கண்ட எகிப்தினை இனி என்றுமே காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை. Pray Father God that you will continue to minister to us this day. And Lord, we know that it's not over. Father, we ask that you will continue even throughout the night, O Lord. That as we are alone with you, as we return home, O Lord, that you will continue to minister to us. Speak to our hearts, O Lord. Let the healing just continue. ஆண்டவரே, உம்முடைய குணமாக்குதல் தொடர்ந்து எங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த இரவுக்குள்ள நடைபெற நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we receive, O Lord, we receive that healing. Thank you, Father God. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. Amen, amen. Hallelujah. Thank you, Jesus. Amen.